கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடையேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். டிசம்பர் மாசத்திலே நிறைய சர்ச்சில் நிறைய ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து நாம் அதிக அளவில் தியானிக்கிறோம். இரவு நேரத்தில் எப்படி நன்மை செய்ய வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடைசி காலத்துல வாழ்றோம். ஏழை எளிய ஜனங்கள் தேசத்துக்குள்ளே எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. திக்கற்ற பிள்ளையா இருப்பாங்க, அனாதையா இருப்பாங்க, அந்நியரா இருப்பாங்க, பரதேசியா இருப்பாங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்வாங்க, ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலை இருப்பாங்க. எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி சில குடும்பத்திலே பல சூழ்நிலை இருப்பாங்க, வெளியே தெரியாது. அவர்களை குறித்து கூட அற்பமா எண்ணாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. யாரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். யாரையும் அற்பமா நினைச்சிடக்கூடாதான். அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கை. அடுத்தாப்புல, அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, அவர்களுக்குரிய தேவ தூதர்கள். நமக்கு தேவ தூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் தேவ தூதர்கள் கூட இருப்பாங்க. அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள். இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தேவ தூதர் பரலோகத்துல போய் சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 34ஆம் சங்கீதம் 6-7 ஆகிய வசனங்களை தியானிக்கும் போது, இந்த ஏழை கூப்பிட்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இக்கட்டுக்கெல்லாம் இடுக்கணுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். எனக்கு இக்கட்டான சூழ்நிலை இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை என்னால வெளியில வர முடியல, நான் உபத்திரத்துல இருக்கேன், நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், நான் ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கேன், என்னால தாங்கவே முடியல. சில குடும்பத்துலலாம் சில சூழ்நிலையில உள்ளம் ஃபுல்லும் வேதனையா இருக்கும், உடைஞ்சு போய் இருப்பாங்க, தாங்க முடியாத சூழ்நிலை இருப்பாங்க. இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் அப்படின்னாலே தீமை விட்டு விலகி வாழுகிற ஜனங்கள். தீமை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டு அப்படின்னா விலகி வாழும்போது அவர்களுக்கு பாதுகாப்பு தருகிறார். இந்த நாளிலும் இரவு நேரத்திலே என்ன சூழ்நிலை தேவனுக்கு தெரியும். ஒருவேளை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னை எல்லாரும் கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா, நமக்காக தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. பரலோகத்துல போய் ரிப்போர்ட் போய்கிட்டே இருக்கும். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள். தேவதூர் நேரம் மேல போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. நமக்கு என்ன சூழ்நிலை எல்லாம் ரிப்போர்ட் போயிட்டே தான் இருக்கும். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. எந்த மாதிரி ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, விடுவிக்கிற தேவன் நமக்கு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா.
எபிரேயர் 1:14 ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள் அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கு. ரட்சிப்பை நாம் சுதந்திரிக்கும்படி அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள் என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்காக ஊழியம் செய்ய என்று எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள் அல்லவா. அப்ப அந்த இரவு நேரத்திலே யாரையும் அற்பமாய் எண்ண வேண்டாம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நைட் நேரத்திலே இந்த மாசத்துக்காக எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டியிருக்கு. ஒரு குடும்பத்துல ஒரு தாயார் சாட்சி சொன்னாங்க. ஒரு மாசமா உள்ள செய்தி கேட்கிறோம். 25 வருஷமா எனக்கு யாரும் ட்ரெஸ் வாங்கி தந்தது இல்லை. நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு ட்ரெஸ் தருவாங்க. ஆனால் இந்த வருஷம் நான் இருக்கிற வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு குடும்பம் எனக்கு ஒரு புது ட்ரெஸ் தந்தாங்க அப்படின்னு சொல்லி சாட்சி சொன்னாங்க. எத்தனையோ குடும்பத்தில் ஏழை எளிய ஜனங்கள் இருக்கிறாங்க. வறுமையிலையும் தரித்திரத்திலையும் கஷ்டத்திலையும் பஞ்சத்திலையும் பலவிதமான சூழ்நிலையில வாழிற ஜனங்கள் உண்டு. வெளியே தெரியாது, நிம்மதியில்லாத சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில குடும்பத்திலே தகப்பனார் இருக்க மாட்டாங்க. சில குடும்பத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செழிப்பு இருக்காது. பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மதுபான அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல கஞ்சா பழக்கத்துல அடிமையா இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஜனங்களை மீட்டெடுக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். எத்தனையோ இடத்துல மிஷினரிமார்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவித்து கொண்டிருக்கிறாங்க. ஏழை எளிய ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மாசத்திலே கிறிஸ்துடைய பிறப்பை நாம் தியானிக்கிறோம். எல்லாரும் புது ட்ரெஸ் போடுன்னு சொல்லி எத்தனையோ காரியங்களுக்காக நாம் இரவு நேரத்திலே ஜெபிக்கிறோம். உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, கேக் வாங்கி கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க. அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த ரட்சரை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனுக்குள்ள வருவாங்க. இரவு நேரத்திலே யாரெல்லாம் தாழ்த்துறீங்களோ நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எனக்கு யாருமே இல்லை அப்படின்னா நமக்கு எல்லா காரியத்திலுமே பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறார். நம்ம இதயத்துல நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம குடும்ப சூழ்நிலை எல்லாம் தேவனுக்கு தெரியும். இந்த இரவு நேரத்திலே அர்ப்பணிப்போம், தாழ்த்துவோம். இன்னும் சில குடும்பத்திலே புது ட்ரெஸ் எல்லாம் வாங்காம இருக்கிறாங்க, அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். சில குடும்பத்திலே பாரத்தோடு இருக்கிறீங்க, கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நம்ம நன்றி எடுத்தது இரவு சொல்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இந்த இரவு நேரத்தில் இணைந்திருக்காங்களோ எங்க எல்லாரையும் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உமக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்ல, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கெட்டு போன மனு குலத்தை மீட்டெடுக்க தேவகுமாரனா வெளிப்பட்டீங்கப்பா. என்னுடைய பாவத்தை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டீங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எங்க மேல இரக்கமா இருங்கப்பா. யாரெல்லாம் இரவு நேரத்தில் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கிறோம். இந்த மாசத்துல யாரெல்லாம் உபவாசத்தோடு இருக்கிறாங்களோ புது வருஷத்துக்காக உங்க பிள்ளையோட வாழ்க்கையில எல்லாம் மாற்றித்தாங்க. இந்த மாசத்தோட தேவைகளை சந்திங்க. கடன் பிரச்சனையை மாற்றித்தாங்க, உபத்திரத்தை மாற்றித்தாங்க. பாடுகள் வழியாக கடந்து போறாங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கை என்னென்ன வேதனை இருக்கும், அவங்க இதயத்தினுடைய காயத்தை எல்லாம் மாற்றித்தாங்கப்பா. உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தம் ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாமத்தினால் எந்தெந்த குடும்பத்து விதமா எந்த ஆவியில் கிரியை செய்து கொண்டிருக்கோம் இந்த எல்லா சத்துன் கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தோட வேரோட சுட்டு எரிக்கப்படட்டும். இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம்.
நைட் நேரத்துல கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்களா? கர்த்தர் மனம் இறங்குங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளை மாசத்து கிருபைக்கா நன்றி. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளை மாசத்து கிருபைக்கா நன்றி. டெலிவரி போட்டாங்க, பரம வைத்தியர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. பிள்ளையோட வாழ்க்கையில வயசு அதிகமாயிட்டு திருமணத்துக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை தாங்கப்பா, நல்ல ஒரு மகளை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக அப்பா விசேஷமா வாசல் திறந்ததாங்க. எத்தனையோ குடும்பத்துல கடன்ல கஷ்டப்படுறாங்க, கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. இரவு நேரத்துல இங்க எல்லாரையும் உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்திடும். எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இரவும் போலும் எங்க கூட இருந்து பாதுகாக்கிற கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் இயேசு ராஜாவுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம், உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க இரத்த கோட்டைகளை வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலி அடைங்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலி அடைங்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலி அடைங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலி அடைங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். ரீது நிஷந்த டலவ கந்துட்டுரவல லது நிமகட தடரவல கந்துட்டுரவல. தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத போராட்டங்கள், மன கவலைகள், மன துக்கங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால மறைவதாக. இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு விதமா எந்த தந்திரமான ஆவியில் வலு சற்பது கிரிகள், சில குடும்பத்துல மாந்திரிய கிரிகள், புள்ளி சுனிய கிரிகள், ஏவருடைய கிரிகள், விக்கிரகனுடைய கிரிகள், விபச்சார கிரிகள், நைட் நேரத்துல தேவையில்லாத தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இரவு நேரத்துல ஜெபிக்கிற குடும்பத்துக்குள்ளே தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். உங்க பிள்ளைகளை உங்களுடைய கிருபையினால் நிரப்புங்க. உங்க ரத்த கோட்டைகளை வேல் அடைங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடப்படட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். உங்க பிள்ளையாக நாங்க வாழணும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலன் அடைந்து என்று எழுதப்பட்டிருக்கு. அப்பா, யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்காங்களோ பலனை தாங்கப்பா. பரிசுத்த ஆவியின் பலனை தாங்கப்பா. அப்பா, யாரெல்லாம் தாழ்த்தணும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவங்களுடைய களஞ்சியம், அவங்களுடைய பாத்திரம், அவங்களுடைய பண்டசாலை எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நிரப்பப்படட்டும். யாரெல்லாம் வியாபாரிகள் இணைந்திருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருக்கணும். கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் என்னெல்லாம் இருக்கும் அது எல்லாவற்றையும் மன்னித்து உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. சில குடும்பத்துல நைட் நேரத்துல தேவையில்லாம மரண பயம், தனிமை, சில குடும்பத்துல விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, முதியோர் இல்லத்துல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க, வேற வேற இடத்துல தனித்தனியா வாழ்றாங்க. அந்த குடும்பத்துக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு தான், கர்த்தருடைய பாதுகாப்பு தான், கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க. ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில பலவீனத்தோட ஜனங்களை உம்முடைய தலமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். நைட் நேரத்துல வண்டியில போயிட்டு இருக்கிறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, டிராவலிங் இருக்காங்க, எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும். உங்க நாம மகிமைப்படட்டும். எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளில் ஜெபித்த குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. நைட் நேரத்துல படுத்து தூங்க போறாங்க, இன்பமான தூக்கம் தாங்க. அதிக அளவில் எழுப்பிடுங்க. உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளையும் உங்களோட வாழ்க்கையில என்னென்ன குறை இருக்கோ அந்த குறைகளெல்லாம் கர்த்தர் மன்னிங்க. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க ராஜா. நைட் நேரத்துல எந்தெந்த குடும்பத்துல பிரிந்து போயிருக்காங்களோ, கோர்ட்டு கேஸ்ல எந்த உபத்திரத்துல இருக்காங்களோ அந்த உபத்திரத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. இந்த நாளையும் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசிரியங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். வேற வேற தேசத்துல இணைந்திருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் பாதுகாப்பு தாங்க, சமாதானத்தை கட்டிடுங்க, கர்த்தர் கூடுங்க. இந்த மாசத்தினுடைய தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்க. மிஷினரி மாதிரி உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தவான்கள் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய ஊழியம் செய்யற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் கர்த்தருக்காக முழு நேரமா ஊழியம் செய்து கொண்டிருக்காங்களோ எல்லாரையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் புது ட்ரெஸ் வாங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க. கிறிஸ்துவோட பிறப்பை சந்தோஷமா மன மகிழ்ச்சியா கொண்டாட கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா.
தேசத்துக்குள்ள யுத்தம் நடக்கு, தேசத்துக்குள்ள அப்பா கொள்ளை நோய், தேசத்துக்குள்ள கடைசி காலத்துல பஞ்சம் என்று எழுதப்பட்டிருக்கு. இவைகள் எல்லாம் தப்பித்துக்கொள்ள அப்ப 1 மணி நேரமா விழித்திருந்து ஜெபிக்கிறீங்க ராஜா. 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்கிறத கிருபை செய்யுங்க. சோதனைக்காரன் வராத பிடிக்கிற சொல்லி ராஜா. 1 மணி நேரம் விழித்து ஜெபிக்க எல்லா குடும்பத்துக்கு கிருபை தாங்க. வேதத்தை தியானிக்க கிருபை தாங்க. உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து கை கொள்ள கிருபை தாங்க. அப்பா, சிறியோர் முதல் முதியோர் எல்லாரையும் கத்தர் பாதத்து கிருபைக்காக நன்றி. உங்களோட ரத்த கோட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்த பாதத்துல நைட் டியூட்டில இருக்காங்க, நைட் நேரத்துல டிராவலிங் இருக்காங்க, எல்லா குடும்பத்துக்கும் கத்தருடைய பாதுகாப்பு உண்டாட்டும். உங்க பிள்ளைகளோட கத்தர் கூட இருந்தாங்க, எல்லா குடும்பத்தையும் பலப்படுத்தி ஆசுவீங்க. உங்க நாம மகிமைப்படுத்தும். துதி கன மகிமை எல்லாம் உங்க ஒருகே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுள்ளதாக. கத்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காத்திலும் சம்பூர்ண திருப்தியா கத்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய இதோட அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இரவு நேரத்துல சீக்கிரமா படுத்துங்க, கையில பைபிள் எடுத்து வாசிங்க, முழங்கால நின்று ஜெபிங்க, என்னுடைய ஊழியர் காத்துடன் ஜெபிங்கள். அது மாத்திரமில்லை, அதிகாலையில் 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். சீக்கிரமா படுத்தோம்னால் காலையில் செய்தி கேட்க முடியும். அதையும் கேளுங்கள். ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்க விரும்பினால் 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.